வணக்கம், நான் உங்க விஜய் தூளா. ஒரு யானை வந்து பாத்தீங்கன்னா கம்பியால கட்டி வச்சிருந்தாங்களா, அதாவது சங்கிலி போட்டு கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சங்கிலியில வந்து ஒரு யானையை கட்டி வச்சிருந்தாங்களா. இதை பார்த்த ஒருத்தர், என்ன இவ்வளவு பெரிய யானை தடி சுமக்குது, ஒரு வீட்டை கூட இடிச்சிருது, அவ்வளவு வலிமையான யானை, இந்த கம்பியில கட்டி போட்டா அதுக்கு கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டானா அந்த யானை பாகனை பார்த்து. அதுக்கு யானை பாகன் சொன்னானா, சின்ன வயசுல இந்த யானை வந்து குட்டியா இருக்கும் போதே இதை எடுத்துட்டு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். சோ அதுக்காக இதோடைய கால்களை வந்து நம்ம கட்டி போடுவோம். குழந்தை குட்டியா இருக்கக்கூடிய யானை வந்து அதை எப்படியாவது அவுத்துட்டு வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஆனா அதனால முடியாது. நாளடைவுல இதை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த யானையே வந்துடும். சோ அதுக்கப்புறம் அது வளர 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 அந்த சங்கிலி கட்டிட்டோம்னா அந்த எல்லைக்குள்ளதான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு, இதை தாண்டி நம்மளால போக முடியாது, நமக்கு அந்த அளவுக்கு வலிமை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது மனசுலயே வந்து பதிஞ்சிடும். சோ அதனாலதான் எவ்வளவு பெரிய யானை ஆனாலும் அந்த கம்பியால அதை கட்டிட்டாங்க, கால்களை வந்து அந்த சங்கிலியால கட்டி போடும்போது அதனால வந்துட்டு அதனுடைய வலிமையை வந்து மறந்து அந்த பாவனுடைய கண்டிஷனுக்குள்ள அது இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா. இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு உண்மை புரியுது. நம்மளும் அப்படிதான் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி தோத்துட்டே இருக்கும்போது, ஓகே இது இப்படிதான் போல, நம்மளால இது முடியாதுன்னு நினைக்கிறோம், அதனாலதான் நமக்கு இது செட்டே ஆக மாட்டேங்குது, சரி வேற ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. சோ அந்த மாதிரி நம்ம மனநிலையில நம்ம எந்த ஒரு விஷயத்த நடக்கும் முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது முடியும், எதை வந்துட்டு நம்ம முடியாதுன்னு நினைக்கிறோமோ அது முடியாது. வேணும்னா அவங்க மைண்ட் செட்டை இனிமே கொஞ்சம் பாசிட்டிவா மாத்தி பாருங்க, லைஃப்ல எல்லாமே அச்சீவ்மெண்டா மாறும். நன்றி.